புகாரியில் வருது, சஹீஹுல் புகாரியில் வருது. ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்துக்கு போனா அங்கே தங்கத்தாலான ஒரு கோட்டையை கண்டார்கள். தங்கத்தால் ஒரு கோட்டை. அந்த கோட்டையில் பக்கத்தில் சொர்க்கத்தில் ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த ஆற்றில் முஸ்லிமுடைய ரிவாயத்தில் வருகிறது, உம்மு சுலைம் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய தாய் வுது செய்து கொண்டிருக்கிறார். அழகான கோட்டை, சொர்க்கத்து சுனை, உம்மு சுலைம் வுது. கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லிமன் ஹாதா, யாரப்பா இந்த சொர்க்கம், இந்த மாளிகை யாருடையது? மலக்குமார் சொன்னாங்களா, லி ஃபதம் மின் குரைஷ், குரைஷ் குலத்து ஒரு வாலிபருடைய மாளிகை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்களாம், அழகான மாளிகை, குரைஷி குலம் வேற சொல்றார், நானும் குரைஷி தானே, என்னுடைய மாளிகையாக இருக்குமோ என்று நினைத்து நான் காலை எடுத்து வைக்கும் போது சொல்லப்பட்டது, லி உமர் இப்னுல் கத்தாப், யா ரசூலல்லாஹ், உங்களோட மாளிகை இல்லை இது, உங்களோட கோட்டை இல்லை இது, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கோட்டை. ஃபதகர்து கைரதக, உமரே, உடனே உன்னுடைய ரோஷம் எனக்கு ஞாபகம் வந்தது. உண்ட கோபம், ஏண்ட அனுமதி இல்லாம ஏண்ட மாளிகைக்குள்ள நீங்க எப்படி போவீங்கன்னு என்கிட்ட கேட்டா நான் என்ன பதில் சொல்றேன்? உடனே போகாம திரும்ப வந்தேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழுது சொன்னாங்களா, அலைக அகார், யா ரசூலல்லாஹ், உங்கள் மீது நான் கோபப்படுவேனா? போய் பார்த்துட்டு வந்திருக்கலாம். யாரு? நாயகத்தின் கழுத்தை வெட்ட வந்தவரின் சொர்க்க மாளிகையை பற்றி நாயகமே சொல்றான். இன்னொரு ரிவாயத்தில் வருது, புகாரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்கிறாங்க, சுத்தி குறைஷி குலத்து பொம்பளைகள் உட்கார்ந்து சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹிஜாபுடைய ஆயத்து இறங்குறதுக்கு முன்னால அதையும் சொல்லணுமே, இல்லாட்டி நம்ம ஆஜியார் மாரெல்லாம் மரா நபி அவங்களே பொம்பளையில வச்சு உட்கார்ந்து பேசினாங்களாம். நாங்க பேசுறதுக்கு என்ன? அஜரத்து சொன்னாரு, புகாரியில வருதா, புகாரியில வேற வருதா, வாங்க மைனிமார் எல்லாம் உட்காருங்க கொஞ்சம் பேசுவோம், அதுக்கு ஒரு ஆதாரம் எடுத்துருவான். புகாரியில வேற வருது. இது ஹிஜாபுடைய ஆயத்து, பெண்கள் ஆண்களை விட்டு மறைய வேண்டும் என்ற ஆயத்து இறங்குறதுக்கு முன்னால. எல்லாம் விளக்கமா தான் சொல்லணும், இப்ப இல்லாட்டி சிக்கல் இந்த காலம். அதுல வேற போகுது, நம்ம என்னமோ சொல்லுவோம், என்னமோ மாத்தி அதுல போடுவான் அவன். எல்லாம் பெரிய சவாலான காலம் இது. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருந்தா பொம்பளை கூட்டம் சேர்ந்து ஹாய் ஹூய்னு பேசுது. ஒரு 15-20 பொம்பளைகளை சேர்ந்து பேச விட்டா என்ன நடக்கும்? சத்தம் சும்மா டொப் லெவல்ல போகுது. கீழே உட்கார்ந்துருப்பாங்க தாய்மார், ஏசுறோ தெரியா எனக்கு, இந்த ஆள் வந்து நம்மளையெல்லாம் குறையா பேசுறாரு. ஹதீஸ்ல வந்ததை சொன்னேன், புகாரியுடைய ஹதீஸ். இப்ப கதவு தட்டுற சத்தம் கேட்குது. கேட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யார் வந்திருக்கிற? அபூபக்கர் வந்திருக்கிறேன் யா ரசூலல்லாஹ்.